எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. சுகர் அப்படின்னு கேட்டாலே இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை தான். சர்க்கரை வியாதி வந்துட்டாலே வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி பல எண்ணங்கள் நம்மள்ட்ட இருக்கு இல்லையா? இன்றைக்கி ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு 5 வகையான உணவுகள்ங்க. இதுக்கு கூட நீங்கள் என்ன சேர்த்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு சுகர் ஏறாது. பொதுவாக நம்ம இட்லி, தோசை, சோறு இதெல்லாம் சுகர் உள்ளவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நமக்கு. அது என்ன உணவு? சர்ப்ரைஸான உணவு தானே. வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதலாவது பார்த்திங்கன்னா முட்டையிலையும் பார்த்திங்கன்னா வெள்ளைக்கரு அவ்வளோ ப்ரோட்டீன் நிறைஞ்சிருக்குங்க. நீங்கள் இந்த முட்டை வெள்ளைக்கரு சாப்பிடும்போது கூடையே தோசையோ இல்லைன்னா சோறோ நீங்கள் சாப்பிடும்போது அந்த சோறில் உள்ள, தோசையில் உள்ள, இட்லியில் உள்ள கார்போஹைட்ரேட் இருக்கு இல்லையா, அதை இந்த முட்டையில் உள்ள அளவுக்கு அதிகமான புரதம் அது அப்சர்வ் ஆகாத, டைஜஸ்ட் ஆகாத கட்டுப்படுத்துது. இதனால் பிளட்டில் சுகர் ஸ்பைக் ஆகாது. அதனால் இனி சோறு, தோசைலாம் சாப்பிட்டிங்கன்னா கூடையே முட்டையோட வெள்ளைக்கரையும் சேர்த்து சாப்பிடுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மீன். எல்லா மீனும் கிடையாதுங்க. கொழுப்பு மீன்கள் சொல்லுவோம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு நிறைந்த ஒரு 5 வகையான மீன்கள். நெத்திலி மீன், சால மீன், சூர மீன், அயில மீன், சாலமன் சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டு மீன். இந்த மீன்கள் கூட எப்படி நம்ம கார்போஹைட்ரேட் உணவு சாப்பிட்றது? சோறு கூட நல்ல ஒரு மீன் குழம்பு நான் சொன்ன மீனில் வச்சு நல்ல ருசிக்க சாப்பிட்லாம். ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாமான்னு கேட்டால் வேண்டாம். ஏன்னா எண்ணெயில் உள்ள கொழுப்பு நம்ம உடம்புல சேர்ந்துடும் இல்லையா? மீனை எப்போவுமே இந்த கொழுப்பு மீன்களை மீன் குழம்பு வச்சு சோறு கூட வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா இந்த மீனில் உள்ள அதிகப்படியான புரதம் இருக்கு இல்லையா, இது சோறில் உள்ள கார்போஹைட்ரேட்டை டைஜஸ்ட் பண்ணுறதை ஸ்லோவாக தான் பண்ண விடுது. இதனால் சுகர் ஸ்பைக் ஆகாது பிளட்டில். மீன் சாப்பாடு சூப்பர் சாப்பாடு. மூணாவது பார்த்திங்கன்னா தயிர் ப்ரோபயோட்டிக்கு மிகச்சிறந்தது. நல்ல பாக்டீரியாவாக வயிற்றில் வளர்க்கும். ஒரு ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நல்ல பாக்டீரியா கட்டில் அதிகமாக இருக்கும்போது சுகரை கொழுப்பை ரொம்ப ஏற்ற விடாது அப்படின்னு. அதனால் நல்ல பாக்டீரியாவை நம்ம அதிகரிக்கணும். தயிரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரோட்டீன் சொல்லக்கூடிய புரதம் பாலில் தானே கிடைக்கிது, அதில் உள்ள புரதம் கிடைக்கிது. இது போக பார்த்திங்கன்னா ஃபேட்னா பயந்துடாதீங்க, நல்ல கொழுப்பு. அப்போ புரதமும் நல்ல கொழுப்பும் ஒரு சேர்ந்தது தான் அந்த தயிர். ப்ளஸ் ப்ரோபயோட்டிக் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. நம்ம தயிர் சாதம்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிடும்போது சோத்தில் உள்ள அந்த கார்போஹைட்ரேட் சுகர் உடம்பில் சீக்கிரத்தில் சேர விடாமல் இந்த விஷயங்கள் இதை தடுக்குது. அதனால் தயிர் சாதம் சாப்பிட்டிங்கன்னா சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஏன்னா உடம்பில் நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்கும்போது கெட்ட கொழுப்பு அது குறைக்கும், சுகரையும் அது குறைக்கும். ப்ரோட்டீனும் அதே வேலையை தான் பார்க்குது. நாலாவது பார்த்திங்கன்னா காய்கறிகள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நீர்ச்சத்து, நார்ச்சத்து ரெண்டும் உள்ளதுங்க. நீர்ச்சத்து உடம்பில் அதிகமாக இருக்கும்போது தான் உடம்பு ஹைட்ரேட்டடாக இருக்கும். நார்ச்சத்துன்னு சொல்லக்கூடிய ஃபைபர் உடம்பில் அதிகமாக இருக்கும்போது தான் நம்ம ஸ்டொமக்கில் சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள சுகரை, கொழுப்பை எல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் செரிக்க விடாமல் ஸ்லோ டவுன் பண்ணி சில நேரங்களில் அதிகப்படியான கொழுப்பை மலம் வழியாக கூட வெளியேற்றிடும். அப்போ அந்தளவு ஃபைபருக்கு பவர் இருக்குது. அதனால தான் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். இயற்கையாகவே காய்கறிகளில் நிறைய ஃபைபர் சத்து இருக்குங்க. இதை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிடும்போது, சோறு சாப்பிட்டிங்கன்னா நிறைய காய் சாப்பிடணும். ஏன் தோசை, இட்லி சாப்பிட்டா கூட அந்த சாம்பாரில் உள்ள காய்கள்லாம் சாப்பிட்ணுங்க. நம்ம அதை ஒதுக்கி வச்சுருவோம், அது தப்பு. காய்கறிகள் சாப்பிட்டுட்டு இந்த கார்போஹைட்ரேட் உணவை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இதனால் சுகர் ஸ்பைக் ஆகிறது கட்டுப்படுத்தப்படும். இது போக ப்ரோட்டீன் சத்து அதிகம் நிறைந்த வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது இல்லையா, பீன்ஸ் அந்த மாதிரி, இதையும் நிறைய சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க. பல்சஸ், பருப்பு வகைகள் எல்லாமே ரொம்ப நல்லது. அஞ்சாவது பார்த்திங்கன்னா அவக்கடோ ஃப்ரூட்டு. பொதுவாக அந்த அவக்கடோ ஃப்ரூட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாத்துக்கும் நல்லது தாங்க. இதில் ப்ரோட்டீன், நல்ல கொழுப்பு ரெண்டுமே கலந்து இருக்குங்க. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட் சுகரை ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்பைக் ஆகிறத தடுக்குது. உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைய இதில் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன ஒரு 5 வகையான உணவுகள் கூட நீங்கள் கார்போஹைட்ரேட் உணவுகள் சேர்த்து சாப்பிடும்போது சுகர் ஸ்பைக் ஆகிறது கட்டுப்படுத்தப்படும். அதுக்காக குவான்டிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. நான் சொன்ன உணவுகளை கொஞ்சம் எடுத்துகிட்டு நிறைய சோறு, நிறைய தோசை, இட்லி சாப்பிட்டிங்கன்னா சுகர் கூட தான் செய்யும். அளவாக வச்சுக்கோங்க. 50-50. ஒரு 4 தோசை சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக 2 இல்லைனா 3 தோசையோடு சுருக்கிக்கோங்க. அதுக்கு பதிலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சாம்பாரில் போட்ட காய்கறிகளை நிறைய சாப்பிடுங்க. மத்தியானம் சோறு சாப்பிட்றோம் இல்லையா, மீல்ஸு, அதில் சோறை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலாக மீன், முட்டை இதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க. அப்போ இதனால் ஒரு பேலன்ஸ் வருது இல்லையா, இந்த பேலன்ஸ் உங்களை சுகர் ஸ்பைக்காக விடாமல் காப்பாற்றும். இது முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு செய்தி தான். இது உங்களுக்கு முக்கியமான செய்தியாக பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பயன்பெறுவது மட்டும் இல்லாமல் உங்கள் சுற்றியுள்ளவங்களும் பயன்பெறணும் இல்லையா, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.